بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானிய அமர்வின் 4வது அமர்வாக இன்ன சியாம ஷஹர் ரமதான் அஹது அர்கான் இஸ்லாம், நிச்சயமாக ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பது இஸ்லாமிய 50 கடமைகள் ஒன்று என்ற தலைப்பின் கீழ் நாம் இங்கே பேச இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம், அன்ன ஸௌமு மின் அஃதல் இபாதாத், நோன்பு வணக்க வழிபாடுகளில் மிக சிறந்தது. வஜல்லி தாஆத், வழிபாடுகளிலே மிக கண்ணியமானது. அது சம்பந்தமாக நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னல்லாஹ கதபஹு அலா ஜமீல் உமம் வ ஃபரலஹு அலைஹிம், அனைத்து உம்மத்தினர்கள் மீதும் நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கின்றான் என்பது அது சிறப்புக்குரியது என்ற செய்தி. ஃபரலஹும் அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கியது போன்று, முன்னைய உம்மத்தினர்கள் அனைவருக்கும் கடமையாக்கியது போன்று எமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் என்ற செய்தி சூரத்துல் பக்ராவின் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் பக்ரா அத்தியாயம் 183 அந்த தொடரிலே வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா விசுவாசிகளை விழித்து கூறுகின்றான், ஈமான்தாரிகளே, விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக, இறைவனை பயப்படுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை உங்கள் மீது அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமானிய கடமைகளில், இஸ்லாத்தின் கடமைகளிலே 50 கடமைகளிலே நோன்பும் ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் நுழைந்தது அறியப்பட்டால், ரமலான் மாதத்தின் துறை உறுதி செய்யப்பட்டால் நாம் நோன்பு நோற்பது கடமையாகும். ஒன்று துறை பார்ப்பதன் மூலமாக, அல்ல ஷஅபான் 30, ஷஅபான் மாதம் 30 நாளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நோன்பு கடமையாகின்றது. துறை பார்க்கவில்லையானால், பார்க்கப்படவில்லையானால் ஷஅபான் 30 நாங்கள் பூர்த்தி செய்து நோன்பு நோற்பது காரணமாகும், கடமையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்திலே நின்று வணங்குவதை எமக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கியிருப்பதோடு, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நின்று வணங்குதலை எங்கள் மீது ஆசை ஊட்டிருக்கின்றார்கள். நபிகளார் சொன்னார்கள், மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் ரமலான் மாதத்திலே ஈமானன் உறுதி கொண்டவனாக, நன்மையை வாக்களிக்கப்பட்டு நன்மை கிடைக்கும் என்கிறதை எதிர்பார்த்தவனாக நின்று வணங்கினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தி, முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனைய காலங்களிலே தொழுகின்ற இராக்கால தொழுகையை விட ரமலான் மாதத்திலே தொழுகின்ற தொழுகைக்கு அலாதியான சிறப்புகள் இருக்கின்றன, நன்மைகள், பிரத்யூகமான நன்மைகளும் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், கியாமுல் லைல் மஸ்ரூன் குல்ல வக்தின், எல்லா காலங்களிலும், எல்லா இராக்காலங்களிலும் இராக்காலம் நின்று வணங்குவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், ரமலான் மாதத்திலே, ரமலான் மாதத்துக்கு பிறகு நோம்பிலே சிறப்புக்குரியது முஹர்ரம் மாதத்திலே நோக்கின்ற நோன்பு என்று சொன்னார்கள்.
அதே போல அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி, ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் சிறப்பான தொழுகையாகிறது ஸலாத்துல் லைல், இராக்கால தொழுகை என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூம் மினல் லைல் ஹத்தா ததஃபத்தர கதமாஹு, நபிகளாருடைய இரு பாதங்களும் சுரக்குகின்ற அளவுக்கு இராக்காலங்கள் நின்று வணங்குவார்கள். ரமலான் அல்லா காலங்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், ஆயிஷா கூறு, நான் கேட்டேன், லிம தஸ்னவ் ஹாதா யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் இவ்வாறு கால் சுரக்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகிறீர்கள் கேட்டபோது சொன்னார்கள், வக்கது குஃபிர லக மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅஹர, முன்னைய பிந்திய பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறேன். நபிகளாருக்கு மட்டும்தான் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எவ்வாறு சிரமம் மேற்கொண்டு இவ்வாறு கால் சுரக்குகின்ற அளவுக்கு நின்று வணங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு தஆலா இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, நிச்சயமாக நூஹ் நன்றியுள்ள அடியான் என்று அல்லாஹ்வின் மூலமாக நற்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற ஒரு நற்சான்றிதழ் நான் பெற வேண்டும் என்ற கருத்திலே தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று வணங்கியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே நின்று வணங்குவதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது. மேலும் தக்ஃபீரு ஸய்யாத், பாவங்களுக்கு அது தண்ட பரிகாரமாக அமைகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.